வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் தமிழ்வேந்தன். வெனிஸ் நகரத்தை முடித்துவிட்டு அப்படியே உலக அதிசயங்களில் ஒன்றான பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தை பார்க்க இப்போ நாங்கள் பைசா நகரத்துக்கு வந்துட்டோம். இந்த பைசா நகரத்தில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லோக்கல் பீப்புள் அவங்க டூரிஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களுடைய வெஹிக்கிளில் தான் நம்ம போகணும். அதனால் நாங்கள் வந்த வெஹிக்கிள் பார்க்கிங்கில் நிறுத்தியாச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பேட்ரி கார் அது. ஸோ சுற்றுப்புறத்தை எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக அந்த கார் விட்ருக்காங்க. ஸோ லோக்கல் பீப்புளும் அவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எங்களை அதில் ஏற்றிட்டு போகிறாங்க. ஒரு வறண்ட நகரம்தான், ஒரு பசுமையான நகரம்னு சொல்ல முடியாது. நல்ல வெயில். இவ்வளோ நாள் நாங்கள் ஃபுல்லாக பனி மழை அப்படின்னு மாறி மாறி பார்த்துட்டு இப்போது வெயிலில் வந்துட்டோம். நல்ல வெயில். ஏறக்குறைய ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த ஸ்டேஷன் இருக்குது. இங்கேருந்து தான் நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பழமை மாறாமல் அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இந்த ஏரியாவோட சிறப்பம்சம். இங்கெல்லாம் நகரம் வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அந்த சாய்ந்த கோபுரம் இருக்கிற இடத்துல அது தனியாக இருக்குது. அந்த பழமை அப்படியே இருக்குது. இங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே மதியம் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து நடந்து தான் போகணும். அது தூரத்தில் தெரியுது பாருங்கள், அதுதான் அது ஸ்ட்ரக்சர். அது சுற்றி டெவலப்பாக இருந்தாலும் அந்த ஏரியாவுக்கு நம்ம நடந்து தான் போகணும். உண்மையாகவே ஒரு அருமையான ஸ்கொயர். ஏரியாவே சுற்றுலா பயணிகளால் பயங்கரமாக நிரம்பி வழிந்தது. இவ்வளோ ரஷ்ஷு. ஒரு அருமையான ஹிஸ்டாரிக்கல் இடம், லீனிங் டவர். அது பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை இன்னொரு பில்டிங் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அது எவ்வளோ தூரம் அது சாய்ஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம பண்ணலாம். உண்மையிலேயே அந்த இடத்துக்கு போகும்போதே ஒரு தனியான ஒரு பெருமை இருந்துச்சு. ஸோ இந்த இடத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அப்படி இந்த டூரில் ஏறக்குறைய ஒரு 4 உலக அதிசயங்களை பார்க்குற வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சிது. இந்த ஏரியாவை அப்படியே பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிச்சிட்டு இருக்கு. அங்கே ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்த லீனிங் டவரில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்ட் பிளான் பண்ணி ஒரு 3 அரசர்கள் கீழே இதை கட்டியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு. இது ஏன் இந்த கோபுரம் மட்டும் சாஞ்சுது அப்படின்னா, முற்காலத்தில் இங்கே ரிவர் இதுக்கு கீழே இருந்த மாதிரி ஒரு வரலாற்று உண்மை கிடைச்சதுனால, அந்த சாயிலோட உறுதித்தன்மை கம்மியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வெயிட்டான மார்பிள் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக அது மார்பிள் ஸ்ட்ரக்சர். இந்த மார்பிள் ஸ்ட்ரக்சர் அப்படியே கொஞ்சம் சாஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இருந்த ஆர்கிடெக்டு இன்ஜினியர்ஸ் எல்லாமே இதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஃபவுண்டேஷனை போட்டு
மேற்கொண்டு இது சாயாத வண்ணம் இதை வந்து பாதுகாத்துருக்காங்க. உண்மையாகவே எங்கேருந்து பார்த்தாலும் இந்த டவர் அவ்வளோ ஹைட்டாக வெயிட்டாக இருக்குது. ஒரு உலக அதிசயத்தை நேரில் பார்க்கும் வாய்ப்பு. தனி மாடங்கள்னு சொல்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் மாடல். எங்களுக்கு கொடுத்துருக்குற டைமில் மேலே ஏறி பார்க்க முடியல, ஏன்னா அதுக்கு தனி கியூன்னு இருந்தது. முடியாத காரியம்னு தெரிஞ்சு போச்சு. சரி, அதனால் இந்த ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு பக்காவாக சுற்றி பார்த்தோம். அவ்வளோ பெரிய ஸ்கொயர். இப்போ கூட டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்ராவில் இருக்கிற அந்த தாஜ்மஹாலை பார்க்கும்போது ஒரு பெருமிதம் தெரியும். ஒரு உலக அதிசயத்தை நம்ம நேரில் பார்க்குறோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே ஒரு உலக அதிசயம் நம் கண் முன்னே. நல்ல வெயில். கோட்டெல்லாம் கட்டிடுச்சு. இந்த லீனிங் தெரியுதா? நேரில் பார்க்கும்போது மிக பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர். பெரிய சர்ச்சு. இந்த இடமே வந்து இத்தாலி ஆர்கிடெக்சர் விளையாடி இருக்காங்க. நீலவானம், ஒயிட் பில்டிங். அழகான காட்சி. ஏன்னா ஃபோட்டோகிராஃபரே இந்த வியூவை கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே போய் நின்னீங்கன்னா கரெக்டாக இந்த 3 பிளேஸும் ஒரே டைமில் கவர் ஆகும். அதனால் அந்த ஏரியாவுக்கும் பயங்கர கிராக்கி. முடிஞ்சது. இப்போ நாங்கள் வாட்டிகனை நோக்கி போயிட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள். நகரம் மிக தூய்மையான நகரம்.